பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 81 சங்கீதம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த வசனத்தின் பின்னணியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், யாத்திராகமத்தின் புத்தகம் 17 அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 17 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீம் என்கிற இடத்திற்கு கடந்து வந்தார்கள். கடந்து வரும்பொழுது இவங்க ரொம்ப நாட்களாக தண்ணீர் குடிக்க முடியாமல் தாகத்தோடு, தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இவங்க தாகத்தோடு கூட வந்து மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், வாதாடுகிறார்கள். மோசேக்கு விரோதமாய் கல்லெடுத்து எறிய ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, எங்களை கொன்று போடுவதற்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர் என்று சொல்லி இந்த மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கும் போது, இந்த மோசே மிகுந்த நெருக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை கல்லெறிய பார்க்கிறார்கள் என்று சொல்லி அந்த தேவ சமூகத்தில் மோசே கதறி அழுகிறான். அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். உன் கையில் இருக்க கோலை எடுத்து அந்த கண்மலையை அடி என்று சொல்லுகிறார். அடித்த உடனே அந்த தன் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இந்த ஜனங்கள் அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் குடித்து சந்தோஷமாய் திருப்தி அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களும், சில நெருக்கங்களும், சில பாடுகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் முறுமுறுக்க வேண்டாம், நம்ம கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டாம். நாம் தேவ சமூகத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய நெருக்கங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நெருக்கத்தோடு கூட இருப்பதை நாம் உணர்கிறோம். நம் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். நம்ம நெருக்கப்படும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், அவரை சார்ந்து கொள்வோம். நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். யோபுக்கு வந்த நெருக்கங்கள், பாடுகளை பார்த்தீங்கன்னா, அவன் மிகுந்த துயரப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த யோபு கர்த்தரை சார்ந்து கொண்டான். தேவனையே சார்ந்து கொண்டபடினால தேவன் அந்த யோபுவை ஆஸ்வதித்தார். நெருக்கத்தை எல்லாம் மாற்றினார். நெருக்கத்தை மாற்றி அந்த யோபுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இறுதியில் கொடுத்தார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் அகற்றி போடுவார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய எல்லா நெருக்கத்தை மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அநேக நெருக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள், பலவீனத்தோடு காணப்பட்டார்கள், வியாதியோடு கூட காணப்பட்டார்கள். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரை விசுவாசித்தார்கள். அவரை விசுவாசித்த உடனே தேவனுடைய வல்லமை அத்தனை பேரையும் தொட்டு குணப்படுத்தினது. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த நெருக்கத்தை மாற்ற அவரால் முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படும் பொழுது நம் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். ஆமென். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி அவள் எலிசாவிடத்தில் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறாள், தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுகிறாள். என்னுடைய புருஷன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அவர் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் மரித்து போய்விட்டார். இப்பொழுது கடன் கொடுத்தவன் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க வந்திருக்கிறார். மிகப்பெரிய நெருக்கம் அந்த எலிசாவின் நாட்களில் அந்த ஊழியக்காரனுடைய மனைவிக்கு வந்த நெருக்கம். இப்போ எலிசாவிட்ட போய் சொல்லுகிறான். எலிசாவிட்ட சொல்லும்போது எலிசா சொல்கிறாரு, உன்கிட்ட என்னம்மா இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு என்ன சொன்ன உடனே, நீ பக்கத்து வீட்டில் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லும்போது, பக்கத்து வீட்டிலேருந்து போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வரும்போது அவன் எலிசா அந்த எண்ணெயை ஆஸ்வதிக்கிறான். எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் நிரம்பி வழிகிறது. ஆமென். அந்த எண்ணெயை விற்று அவளுடைய கடன் பிரச்சனையும் அடைத்துவிட்டு அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் அந்த எலிசா மூலமாய் அவள் பெற்றுக்கொண்டாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது அந்த நெருக்கங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல, அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் விசுவாசத்தோடு கூட இருப்போமானால், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிப்போமானால், நம் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க தேவனால் முடியும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீங்கள். உங்கள் நெருக்கங்கள் மாறும், கடன் பாரமாக மாறும்.
வியாதியாக மாறும், போராட்டங்களாக மாறும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவித்து, நம்மை தப்புவித்து, நம்மை கனப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொன்னீர். அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்களை தப்புவித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.